நாடாளுமன்ற தேர்தலில் 7ஆம் மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறு. 8 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசம் அடங்கிய 57 மக்களவை தொகுதிகளில் வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றனர். இறுதிக்கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. 7ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 10 கோடியே 6 லட்சம் பேர் வாக்காளர்கள். சென்னை நுங்கம்பாக்கம், சூளைமேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 3 மணி நேரம் மின்வெட்டால் தூக்கமின்றி தவித்த மக்கள். திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தால் கடந்த 1 மாதமாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதாகவும், மின் வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை எனவும் மக்கள் குற்றச்சாட்டு. கூடுவாஞ்சேரி அருகே சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மின் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். விடியல் ஆட்சி என கூறிக்கொண்டு தினந்தோறும் மின்சாரத்தை துண்டிப்பதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழக மக்களை மட்டுமின்றி அரசு ஊழியர்களையும் வாட்டி வதைக்கும் விடியா திமுக அரசுக்கு கடும் கண்டனம். அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். முதல்வர் தனிப்பிரிவிலேயே 25க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள். முதல்வர் தனிப்பிரிவில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமைக்கு ஆளாகியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அனைத்து அரசு ஊழியர் சங்கங்களையும் அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவதுடன் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். பணிச்சுமையால் பரிதவிக்கும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு ஊழியர்கள். 65க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்தால் திருவள்ளூருக்கு அனுப்ப வேண்டிய மனுக்கள் திருவண்ணாமலைக்குத்தான் போய் சேரும் என மக்கள் விமர்சனம். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை சஸ்பெண்ட் நிறுத்தி வைப்பு. ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாள் முன்பு சஸ்பெண்ட் செய்ததற்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனம் வலுத்த நிலையில் வாபஸ். ஏடிஎஸ்பி வெள்ளத்துறை சஸ்பெண்ட் விவகாரத்தில் 24 மணி நேரத்தில் யூ டர்ன் அடித்த விடியா திமுக அரசு. நிலையற்ற நிர்வாக திறனற்ற அரசுக்கு மற்றொரு சான்று. அதிமுக 2 கோடி தொண்டர்களால் உருவான ஆலமரம். அதனை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் பதிலடி. நீங்கள் எங்களை அழிக்க நினைத்தால், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயிருக்கிறார்களே தவிர, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்பை விட மிக வலிமையாக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே விஸ்வரூபம் எடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் எங்களை அழிக்க நினைத்தால், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள்தான் அழிந்து போயிருக்கிறார்களே தவிர, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்பை விட மிக வலிமையாக புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே விஸ்வரூபம் எடுத்து வந்து கொண்டு இருக்கிறது. கோடை வெப்பம் எதிரொலியாக பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு. ஜூன் 6க்கு பதில் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு. ஒப்பந்த பணியாளர்களுக்கான PF பாக்கியை செலுத்த நிதி இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் பதில். சென்னை பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து நிதி நெருக்கடியில் தள்ளாடும் அண்ணா பல்கலைக்கழகம். நிர்வாக திறனற்ற ஆட்சியில் உயர்கல்வித்துறை அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாக கல்வியாளர்கள் வேதனை. பொறியியல் படிப்பில் சேர மாணவர்கள் ஆர்வம். கலந்தாய்வில் பங்கேற்க இதுவரை 2,28,000த்திற்கு மேற்பட்டோர் விண்ணப்பம்.
சென்னை பெரும்பாக்கம் சதுப்பு நிலத்தில் உள்ள குப்பை கிடங்கில் இரவு பகலாக பற்றி எரியும் தீ. சிங்கார சென்னையில் ஏற்பட்ட தீ விபத்தை செடி கொடிகளை வைத்து அணைக்கும் அவலம். அடமான பத்திரம் என கூறி கிரய பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி முதியவரை ஏமாற்றிய திமுக பிரமுகர். விளை நிலங்களை சேதப்படுத்தி அராஜகம் செய்த திமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதியவர் குடும்பத்தோடு புகார். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் ஓசி பரோட்டா கேட்டு போதை ஆசாமி தகராறு. தட்டி கேட்ட போலீசாரை கன்னத்தில் அறைந்து எட்டி உதைத்ததால் பரபரப்பு. விடியா ஆட்சியில் போதை ஆசாமிகளின் அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிப்பு. போலீசாரையே தாக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகும் அவலம். தேனி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு அருகே கஞ்சா விற்பனை அமோகம். இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க ஊரே திரண்டு வந்து புகார். தேனியில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்கும் கும்பலுடன் போலீசார் கூட்டு வைத்திருப்பதாக ஊர் மக்கள் குற்றச்சாட்டு. போலீசுக்கு ரகசியமாக தகவல் கொடுப்பவர்களை கஞ்சா வியாபாரிகள் தேடி வந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துவதாக பகீர் புகார். மதுரை மாவட்டம் மேலூரில் சார் பதிவாளர் வீட்டிலிருந்து கணக்கில் வராத 1,88,000 ரூபாய் பணம் பறிமுதல். விடியா ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவது அம்பலமாகியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அடுத்தடுத்த வீடுகளின் பூட்டை உடைத்து தங்க நகை மற்றும் பணம் கொள்ளை. விடியா ஆட்சியில் நடைபெறும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். கோவை அருகே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 12 கிலோ போதைப் பொருள் சிக்கியது. விடியா ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறிவிட்டதா என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் சூலூரில் 200 கிலோ புகையிலைப் பொருட்கள் மற்றும் வாகனம் பறிமுதல். விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறி வருகிறதா என மக்கள் கேள்வி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மின் கம்பம் மீது லாரி மோதி விபத்து. குடி போதையில் லாரியை இயக்கிய ஓட்டுநர் போலீசாரிடம் ஒப்படைப்பு. ரயில் மூலம் ஒடிசாவிலிருந்து ஈரோட்டிற்கு கடத்தி வரப்பட்ட 3 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஆட்சியில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு மதுபான கடையில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூல். விடியா திமுக அரசு கல்லா கட்டுவதிலேயே குறியாக இருப்பதாக மது பிரியர்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே நெல் கொள்முதல் நிலையத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளம் சோடை போனதால் விவசாயிகள் கவலை. விடியா திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தல். சென்னை ராயபுரத்தில் பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலை. திருமணமான 4 மாதங்களில் தற்கொலை செய்து கொண்டது சக காவலர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே லாரி மீது தனியார் சொகுசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 5 பேர் படுகாயம். சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல். தமிழ்நாட்டில் 16 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. வெளிநாடு சென்று வர இலவச விமான டிக்கெட் என்ற ஆசை வார்த்தைகளுக்கு ஏமாந்து சிறையில் கம்பி எண்ணும் அப்பாவிகள்.
வெளிநாடு சென்று வருபவர்களை அவர்களுக்கே தெரியாமல் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தியது அம்பலம். தஞ்சாவூரில் 16 பெருமாள் வெண்ணெய்த்தாழி உற்சவம் கோலாகலம். வெண்ணெய் குடத்துடன் பல்லக்கில் வந்த பெருமாள்களை தரிசித்த பக்தர்கள். தலைநகர் டெல்லியில் தலைவிரித்து ஆடும் தண்ணீர் பஞ்சம். ஒரு குடம் தண்ணீருக்காக அலைந்து திரியும் மக்கள். ஹரியானா, உத்தரப்பிரதேச அரசுகள் கை விரித்ததால் டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு. அரசியல் செய்யாமல் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் வலியுறுத்தல். டெல்லியில் குடிநீர் பஞ்சத்தை தீர்க்க கோரி உச்சநீதிமன்றத்தை நாடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு. கூடுதல் தண்ணீர் வழங்க ஹரியானா மாநிலத்திற்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல். இந்தியாவில் கடந்த நிதியாண்டில் கிரெடிட் கார்டு மற்றும் ஆன்லைன் மோசடிகள் 425% அதிகரிப்பு. சுமார் 1500 கோடி ரூபாய் அளவிற்கு வங்கி மோசடிகள் நடந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி அதிர்ச்சி தகவல்.